ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, இன்ஜினியர்ஸும் டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்டர் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனா நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் வந்ததுனா நிறைய பேர்த்துக்கு தெரியும், இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. இதில் தமிழ்நாட்டு லெவலில் குரூப் 1 லெவலில் கண்டக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த எக்ஸாமில் டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸரும் ஒன்று. இப்போ வந்து டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த எக்ஸாமுக்கு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 கண்டிஷன்ஸ் வந்ததுனா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து மாஸ்டர் இன் டூரிசம் வந்து படிச்சிருந்துருக்கணும், ஆர் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும், இல்லைனா கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து படிச்சிருந்துருக்கணும். அண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷை வந்து டிகிரியில் படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்கறதுனால என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்ஜினியர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியல. ஓகேங்களா, இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஜியில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்காது. ஓகேங்களா, ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ரூல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து யூஜியில் இல்லாதங்காட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தாங்க. ஓகேங்களா, டூரிஸ்ட் ஆஃபீஸர் இந்த டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் 1 போஸ்ட்டு தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸில் வரும். ஓகேங்களா, நல்ல போஸ்ட்டும் கூட. இவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்ஜினியர்ஸ் எழுத முடியாத மாதிரி இருந்தது. இன்ஜினியர்ஸ்னு மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கிற யாருமே எழுத முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, டிகிரியில் வந்து அவங்க வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ இதில் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸில் இப்போது இந்த கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது டூரிஸ்ட் ஆஃபீஸருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் ஒன் சப்ஜெக்ட் இன் டூரிசம் அண்ட் ஆர் வந்து பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் எம்ஃபில் இன் டூரிசம் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டிப்ளமோ இன் டூரிசம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேங்களா, இதில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன அமெண்ட்மெண்ட் எது பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மஸ்ட் ஹேவ் ஸ்டடீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் ஹேவ் ஸ்டடீடு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹெச்எஸ்சி. ஓகேங்களா, முதல்ல வந்து டிகிரியில் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருந்துருக்கணும். இப்போது அந்த டிகிரியில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறத தூக்கிட்டு நீங்கள் வந்து அதாவது 10வது ஆர் 12வதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 ஆர் 12வதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சேஞ்சஸ்னால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அதாவது அப்ளை பண்ணி, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி படித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா, முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அரௌண்டு ஒரு 5 வேக்கன்சிஸ் 3 வேக்கன்சிஸ் அந்த மாதிரி வரும். மொத்த அப்ளிகேஷனே வந்து ஒரு 100க்குள்ளார தான் இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ்னால வந்து உங்களுக்கான அட்வான்டேஜ் வந்து ஹெவியாக வந்து வந்துருச்சு. இப்போ லைக் வந்து ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து மாஸ்டர் இன் டூரிசம் முடிச்சுப்பட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சிஓஏ வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் 10th அண்ட் 12th வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ். ஓகேங்களா, தமிழ் படிச்சிருப்போம். முதல்ல வந்து டிகிரியில் தமிழ் வேணும்னு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணும்னு சொல்லியிருந்தாங்காட்டு மீன்ஸ் நான் சொல்கிறது மீடியம் கிடையாது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட். ஓகேங்களா, லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்காட்டி வந்து பார்த்தோன்னா இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து படித்தவங்க வந்து அலௌடு இல்லை. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இதை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா, இனி வரப்போகிற நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு இந்த ரூல்ஸ் தான். லைக் வந்து அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் இப்போ கம்பைன் கிராஜுவேட் சர்வீஸில் வந்து வந்திருந்தது. டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து வந்தது. அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தூக்கிட்டாங்க. அதுலேயே இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ண ரூல்ஸ் படி தான் வந்திருக்கும் நோட்டிஃபிகேஷன். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இனிமேல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10th அண்ட் 12th தமிழ் அண்ட் இங்கிலீஷ் படிச்சிருந்தாவே போதும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அந்த டூரிஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து நீங்கள் டூரிஸ்ட் ஆஃபீஸராக போகணும்னு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து டூரிசம் முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் டூரிசம் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இது குரூப் 1 அளவில் நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற எக்ஸாமில் இது ஒன்று. ஓகேங்களா, இது ஒரு ஹைலி நல்ல போஸ்ட்டு தான். ஸோ இதுக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டுனா இனிமேல் இதை சூஸ் பண்ணிங்க. இந்த அமெண்ட்மெண்ட் தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.